ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நட்பின் அடையாளம். ஒரு அடர்ந்த காட்டில் பென் என்ற முயலும் ரூனி என்ற நரியும் வாழ்ந்து வந்தது. ரூனியும் பென்னும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். பென்னுக்கு காட்டில் உள்ள மரங்களும் செடிகளும் அதில் உள்ள பூக்களும் பிடிக்கும். ரூனிக்கு தொலைந்த பொருட்களை தேடுவது, புதிய இடங்களுக்கு சென்று வருவது பிடிக்கும். ஒரு நாள் பென்னும் ரூனியும் காட்டில் சிறிது தூரம் நடந்து சென்றனர். சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு சிறிய ஆற்றை அடைந்தனர். ரூனிக்கு ஆற்றை கடந்து செல்ல ஆர்வமாக இருந்தது. பென்க்கு அதில் விருப்பம் இல்லை. ரூனிக்காக பென் ஆற்றை கடந்து செல்ல சம்மதித்தது. இருவரும் ஆற்றை கடந்து சென்றனர். அங்கு அவர்கள் ஒரு ஆந்தையை சந்தித்தனர். அந்த ஆந்தை மிகவும் கவலையுடன் இருந்தது. பன்னும் ரோவுனையும் அந்த ஆந்தையின் அருகில் சென்று, ஏன் கவலையுடன் இருக்கிறாய் என்று கேட்டனர். ஆந்தை தனது வீட்டில் இருந்து தொலைந்தை கூறியது. பென்யும் ரூனியும் தொலைந்த ஆந்தைய அதன் வீட்டில் சேர்த்தனர். அந்த ஆந்தை அவர்களிடம் ஒரு நட்பின் அடையாளமான மரத்திற்கு செல்லும் வழியை கூறியது. அவர்கள் அந்த வழியை தேடி சென்றனர். அப்போது அவர்கள் ஒரு சிறிய மலையை அடைந்தனர். இருவரும் அந்த மலையை கடந்து சென்றனர். அங்கு ஒரு பாம்பு அவர்களை தாக்கியது. பென்யும் ரூனியும் சேர்ந்து அந்த பாம்பை தோற்கடித்தார்கள். ரூனி அங்கே ஒரு மந்திர கல்லை கண்டுபிடித்தது. அந்த மந்திர கல்லை தொட்டதும் ஒரு மாய உலகத்திற்கான கதவு திறந்தது. பென்யும் ரூனியும் அந்த கதவு வழியாக உள்ளே சென்றனர். அங்கு அவர்கள் மின்னும் காளான்கள் மினுமினுக்கும் அழகிய பாதை அவர்களை கவர்ந்தது. அந்த பாதை வழியாக சென்று நட்பின் அடையாளமான மரத்தை அடைந்தனர். அந்த மரத்தில் அவர்கள் நட்பின் அடையாளமான இதய சின்னத்தை பதித்தனர். அப்போது அவர்கள், நாம் வாழ்வில் எந்த இடத்திற்கும் சென்றாலும் நம் நட்பு எப்போதும் மாறாது என்று இருவரும் சத்தியம் செய்தனர்.